Praise the Lord. மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் கடைசி 5 வசனங்கள் நான் வாசிக்கும் பொழுது, ஒரு வீட்டு எஜமான் தன்னுடைய வீட்டில் உள்ள யாவற்றையும் தன்னுடைய வேலைக்காரர்களுடைய கரங்களில் ஒப்படைத்து அவர் தூர தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போறாங்க. அவர் போறதுக்கு முன்பாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்து வீடினுடைய வாசல் காக்கிறவரிடத்தில் நீ விழித்திரு என்ற வார்த்தை சொல்றாரு. அப்போ அநேக பேருக்கு அவர் வேலைகளை கொடுக்கறாங்க. ஆனா விழித்திருந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை அந்த வாசல் காவல்காரர் இடத்தில் மட்டும் அவர் சொல்லுகிறார். அது போலதான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற என்னையும் உங்களையும் தேசத்திற்கும் நம்மளுடைய குடும்பங்களுக்கும் வாழுகிற பகுதிக்கும் வாசல் காவல்காரராக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நாம் விழித்திராவிட்டால் திருடன் உள்ளே வரவும் எல்லா பொருட்களும் திருடி கொண்டு போகவும் உள்ளே வேலை செய்கிறவர்கள் பாதிக்கப்படவும் வாய்ப்பு உண்டு. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கும் உங்களுக்கும் தேவன் தந்திருக்கிற பொறுப்புகளை நாம் உண்மையாக செய்வோம். வாசல் காவற்காரர்களாக தேவன் நியமித்து இருக்கிற இடத்தில் உண்மையாகவும் உத்தமமாகவும் கர்த்தருடைய பணிவிடையை செய்வோம். எஜமான் வரும் பொழுது நல்லவனும் உண்மையுமான வேலைக்காரன் என்ற அழைப்புக்கு பாத்திரவான்களாக மாறுவோம். Have a nice day. God bless you.